வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு வேற லெவல் ஃபைட் சீனை பத்தி பார்க்க போறோம். அப்படியே உங்க சீட்டோட எட்ஜ்ல உட்காந்துக்கோங்க, ஏன்னா இது செம்ம த்ரில்லிங்கா இருக்க போகுது. பாருங்க. ஆரம்பமே வெடிய வெடிய வெடிக்குது. டுமாஹாக் ஸ்னேக் வேற, கடுப்பான மான்ஸ்டர் ஃபீஸ்ட்ஸ் வேற, ரெண்டு பேரும் போட்டு கிழிக்கிறாங்க பாருங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த மிருகங்கள் எல்லாம் தன்னோட உயிரையே பணயம் வச்சு அந்த ராட்சச பாம்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. சுத்தி வந்து மொச்சுன்னு கடிச்சு துப்புறாங்க. இங்க சைஸ் தாங்க மேட்ரு. யாரு பெரிய சைஸோ அவங்களுக்கு தான் பவர் அதிகம். நம்ம டுமாஹாக் ஸ்னேக்கோ ஜுஜுபி சைஸ்ல இருக்கு. தன்னோட ராட்சச பலத்தால சண்டையில அப்படியே டாப் கியர்ல போய்கிட்டு இருக்கு. அந்த லெவல் 3 ஒயிட் ஸ்னேக் பாருங்க. மேல இருந்து அட்டாக் பண்ணலான்னு வருது. ஆனா நம்ம ஸ்னேக் சும்மா விடுமா? ஒரே புடிச்சு பல்லால கடிச்சு தரையில ஓங்கி அடிக்குது பாருங்க. அடுத்தது நம்ம லெவல் 2 பிளாக் காவோ. இதுவும் சலைச்சதில்லிங்க. மின்னல் வேகத்துல வந்து டுமாஹாக் ஸ்னேக்கை இடிக்குது பாருங்க. ஆனா என்ன பண்றது, நம்ம ஸ்னேக்கோ மலை மாதிரி இருக்கு. அது மேல போய் இடிச்சதுல காவோவோட மூச்சு திணறி போச்சு. ஹிசிங் சவுண்டே இல்ல பாருங்க. அடுத்தது ஒரு எமோஷனல் சீன் மக்களே. நம்ம லெவல் 3 ஹானிபாட் பேட்ஜர் இருக்கே, அது சாவோலிங்க நினைச்சு அழுதுகிட்டே அந்த பாம்பு மேல ஏறிடுச்சு பாருங்க. தன்னோட ஷார்ப்பான நகங்களால, இரும்பு மாதிரி இருக்கிற நகங்களால பாம்ப அப்படியே கீறி கிழிக்க ட்ரை பண்ணுது. பல்லால வேற கடிக்குது. ஆனா என்ன பண்றது, இத்தனை அட்டாக்லயும் அதால ஒரு செதலை கூட புடுங்க முடியல. கடைசியில நம்ம ஸ்னேக் தன்னோட வாலை வச்சு ஒரு போடு போட்டுச்சு பாருங்க. ஹானிபாட் பேட்ஜர் தூக்கி வீசிருச்சு. சரி, நம்ம வுல்ஃப்ஸ் மட்டும் சும்மா இருப்பாங்களா என்ன? அந்த ஓநாய்களை சாவோலிங் எவ்ளோ பாசமா ஊட்டி வளர்த்தா தெரியுமா? காயம்பட்டா மருந்து போடுவா. அந்த ஓநாய்களெல்லாம் சேர்ந்து டுமாஹாக் ஸ்னேக்கை நாலா பக்கமும் சூழ்ந்துகிச்சுங்க. ஒன்னு அதோட காத கடிக்குது, இன்னொன்னு கழுத்த புடிச்சு தொங்குது. இத்தனை அட்டாக்லயும் நம்ம ஸ்னேக் ஃபுல் பவர்ல இருக்கு பாருங்க. அப்படியே தன்னோட உடலை சுருட்டி எல்லா வுல்ஃபையும் தூக்கி எரிஞ்சிருச்சு. கொஞ்சம் காயம்பட்டிருந்தாலும் அதெல்லாம் அதுக்கு ஒரு மேட்டரே இல்லீங்க. அதே மாதிரி நம்ம மியூட்டன்ட் ரெட் ஃபாக்ஸ் இருக்கே, அது பொண்ணுங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கும். அது நம்ம டுமாஹாக் ஸ்னேக்கோட பழைய எதிரி. ஒரு தடவை இல்ல 3 தடவை சண்டை போட்டிருக்கு. இப்ப மறுபடியும் களத்துல இறங்கிருச்சு பாருங்க. போன தடவை கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால பொண்ணுங்கள காப்பாத்த முடியல. ஆனா இப்ப கோபத்துல அப்படியே நெருப்பா கொதிக்குது. பாருங்க. நெருப்புல அப்படியே பத்தி எரியுது. நம்ம டுமாஹாக் ஸ்னேக்குக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த தடவை இந்த ஃபாக்ஸ விட்டா அடுத்த தடவை பெரிய தொல்லையா வந்து நிக்கும்னு. அதோட டேஞ்சர் லெவல் எகிரிரும். அதனால நம்ம ஸ்னேக் என்ன பண்ணுது பாருங்க. அந்த ஃபாக்ஸ சீக்கிரமா கொன்னுடணும்னு வாய திறந்து அப்படியே முழுங்க பாக்குது. கடிக்க வேற ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம மியூட்டன்ட் ரெட் ஃபாக்ஸ் இருக்கே, செம்ம ஸ்மார்ட். ஸ்னேக்கோட அட்டாக் எல்லாம் டாட்ஜ் பண்ணிட்டு டக்குன்னு ஸ்னேக்கோட தலையில தன்னோட பல்லையும் நகத்தையும் வச்சு ஒரு தாக்குது பாருங்க. டுமாஹாக் ஸ்னேக் கேனியன் ஃபுட் செயின்லயே டாப்ல இருக்கு. ஆனாலும் நம்ம ஃபாக்ஸ் விடாம ட்ரை பண்ணுது. அப்பதான் பாருங்க ட்விஸ்ட். நம்ம பெரகிரீன் ஃபால்கன்ஸ் சண்டைக்களத்துக்குள்ள என்ட்ரி குடுக்கறாங்க. அந்த ஃபால்கன்ஸ சின்ன வயசுல இருந்து ஜியூ தான் அப்பா மாதிரி பார்த்து வளர்த்தாரு. சின்னஞ்சிறுசா இருந்த குஞ்சுகளை பறவையா மாத்துனாரு. அவங்க சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் கூட இருந்தாரு. அந்த ஓசிஜியுவ நம்ம டுமாஹாக் ஸ்னேக் அடிச்சது, கஷ்டப்படுத்தினது அந்த ஃபால்கன்ஸால தாங்கிக்கவே முடியல. ஃபுல் ஸ்பீட்ல அந்த ஃபால்கன்ஸ் டுமாஹாக் ஸ்னேக் மேல பாயுதுங்க பாருங்க. அந்த ஸ்பீடு இருக்கே, சுத்தி இருக்கிற இடமே புயல் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்துல நின்னுட்டு இருந்த நம்ம மியூட்டன்ட் ரெட் ஃபாக்ஸே தூக்கி வீசிருச்சு பாருங்க. ஸ்னேக்கோட டைமண்ட் லெதர் ஸ்கேல உடைச்சு அப்படியே காத்துல தூக்கி போட்டு அந்த ஃபால்கன்ஸ் பல இடத்துல கிழிச்சு போட்டு வீழ்த்திருச்சு. ஆனா அதுக்கு கொடுத்த விலை ரொம்ப அதிக மக்களே. அவ்ளோ ஸ்பீட்ல பறந்ததுனால ஃப்ரிக்ஷன் காரணமா அந்த ஃபால்கன்ஸ் எல்லாம் அரமயக்க நிலையில தொங்கிட்டு இருக்குங்க. சிலதை யாரோ புடிச்சுக்கிட்டாங்க. அதோட கோடாரி மாதிரி இருக்கிற வாலை வேற யாரோ புடிச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்த நம்ம டுமாஹாக் ஸ்னேக்கோட 6வது அறிவு கத்தி சொல்லுது, ஓடுறான்னு. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி குடுக்கறாரு. ஜியூ வந்துட்டாரு மக்களே. தன்னோட கூட்டத்தையும் தன்னோட குடும்பத்தையும் இந்த நிலையில பார்த்ததும் அப்படியே தரையில விழுந்து கதறி அழுவுறாரு பாருங்க. நம்ம ஜியூவுக்கு அந்த டுமாஹாக் ஸ்னேக்கை கண்டாலே வெறுப்பு. தன்னோட 2 ஃபேமிலி மெம்பர்ஸ கொன்னுட்டான் இல்ல, அவன அங்க இருந்து உயிரோட விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. நம்ம டுமாஹாக் ஸ்னேக் என்ன பண்ணுது பாருங்க. ஜியூவோட கால்ல இருந்து நழுவி அப்படியே ஜியூவ கட்டி போட்டுருச்சு. ஜியூவ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம ஜியூ அவ்வளவு ஈஸியா சாக மாட்டாரு மக்களே. அவனை அப்படியே சித்திரவதை பண்ணி சாகடிக்க போறாரு. தன்னோட ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் பழி வாங்க போறாரு. அரை மயக்கத்துல இருக்கிற அந்த பாம்ப சும்மா விடாம சாட்டையால அடிச்சு பஞ்ச் பண்ணி அப்படியே சிதைச்சுக்கிட்டு இருக்காரு. பொண்ணுங்கள நினைச்சுக்கிட்டு அப்படியே வெறித்தனமா பழி வாங்குறாரு. சீன் கட் ஆகுது மக்களே. ஒரு கவர்மெண்ட் பில்டிங்க காட்டுறாங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, பென்ஹுயன் ஐலாண்ட்ல ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. 17 பிளேன் காணாம போயிருச்சு. கடல்ல இருந்து மியூட்டன்ட் சீ பீஸ்ட் வந்து கப்பல முழுங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம மியூட்டன்ட் காகங்கள் வானத்துல எப்ப பாரு சுத்திட்டே இருக்கு. இதெல்லாம் அந்த பென்ஹுயன் ஏரியாவுக்கு பக்கத்துல தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க ரிசர்ச்சர்ஸ் போட்ட கணக்குல எல்லா கம்ப்யூட்டர்ல இருந்தும் வார்னிங் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்காக வார்னிங்னா, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள 18,000 ஸ்பிரிச்சுவல் பவர் உள்ள ஒரு பீஸ்ட் டிடெக்ட் ஆகியிருக்கான். அப்படி ஒரு பீஸ்ட் வந்து மனுஷ இனத்தையே அழிச்சிருமா.
அவ்வளோதான் மக்களே, இந்த எபிசோட். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை கீழே போடுங்க. பாய் மக்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.